ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். எல்லாத்துக்கும் இதை தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இந்த பாட்காஸ்ட் நான் பண்ணணும்னு ஆரம்பித்த பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ நான் யோசித்தேன், இது எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடாது, நிறைய பேருக்கு இது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு போஸ்ட் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். எல்லா சோஷியல் மீடியாலேயும் போஸ்ட் போட்டேன் சேயிங் தட் உங்களுக்கு முத்துக்குமாருக்கு நீங்கள் ஏதாவது கடிதம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு அதை அனுப்புங்க. நான் அதிலேருந்து பாட்காஸ்ட் பண்ணுறேன், அதை படித்து பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட்டோட ஐடியா. நிறைய பேர் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் சில ஆர்டிஸ்ட் மேலே. எனக்கு அந்த பொசசிவ்னஸ் முத்துக்குமார் மேலே இருக்குது. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை விட முத்துக்குமாரை பயங்கரமாக அட்மையர் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புகிறவர் தான். பட் நிறைய லெட்டர்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக அது இல்லை, பரவாயில்ல, நம்மளையும் ஓவர்டேக் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க நிறைய பேர். அப்படி தான் இருக்குது. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை, எனக்கு பிடிச்ச வரிகளை, எனக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நாளைக்கு ஆஃப்கோர்ஸ் தலைவனோட பிறந்தநாள். எல்லோரும் நிறைய ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரைட்டப்ஸ் இருக்கும், அதையும் படிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது யுகேஷ் அவருடைய லெட்டர். வேடிக்கை பார்ப்பவன் அப்படின்னு அவரோட ஹேண்டில் வச்சுருக்காரு. வேடிக்கை பார்ப்பவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முத்துக்குமாரோடைய ஒரு வேடிக்கை பார்ப்பவன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ஸோ அவர் எழுதியிருக்காரு. அன்புள்ள முத்துக்குமாருக்கு, சிறுவயது முதல் சன் மியூசிக் சேனலில் வரும் பாடல்களை பார்த்து வளர்ந்தவன் நான். அந்த பாடல் ஒளிபரப்பப்படும் போது திரையின் மேல் பாடல் இசையமைப்பாளர் எழுதியவர் பெயர் இடம்பெறும். அதிலிருந்து தான் உங்களை எனக்கு தெரியும். 2010 எனது தந்தை கல்லீரல் தொற்று நோயினால் இயற்கை எய்தினார். அந்த நேரத்தில் எனக்கு வயது 12. அப்பொழுது அருகே வரவே இல்லை. சில நாட்கள் கழித்து நினைத்து பார்த்தேன் பாடலை. ஐபாடில் கேட்ட கதறி அழுத ஞாபகம் இன்றும் நினைவிருக்கிறது. நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏனோ மயக்கங்கள் பிறக்கும் என்னும் உங்கள் வரி என்னை திரும்பி பார்க்க செய்தது. எல்லோரும் தூய தமிழில் செய்யுள் வடிவில் பாடல் எழுதி கொண்டிருந்த வேளையில் வாலி சார் மட்டும் அனைத்து வடிவமும் தந்தார். ஆனால் பேச்சில் வழக்கில் பாடல்கள் தான் என்னை மிகவும் கவர்ந்தது. 6ஆம் வகுப்பு தொடங்கி இன்று வரை கவிதை என நான் கிறுக்கி கொண்டிருப்பது அனைத்தும் தாங்கள் அளித்த ஊக்கமே. இல்லாத காதலி மேல் எனக்கு காதல் வந்தது உங்களின் விழாமலே இருக்க முடியுமா பாடல் கேட்டுதான். தோற்காத காதலுக்கு வடித்த கண்ணீர் உங்களுக்கு இந்த வரிகளை கேட்டுதான். பூவின் முகவரி காற்று அறியுமே என்னை உன்மனம் அறியாத வரிகளில். என் கற்பனை காதலிக்கு பூப்பறிக்க நீயும் போகாதே பாடலில்தான் தினமும் அர்ச்சனை செய்தேன். ஒருதலை காதலிக்கு மகுடம் சூட்டியது தேவதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை உங்கள் வரிகளில். க்ரஷ் என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியா காலத்திலே சிறகை போல் ஒரு வேகத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நிலவை போல் உன்னை தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். வரிகளில் கேட்டு ரசித்திருக்கிறேன். காதலிக்கு ஏற்றவாறு என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அதுவும் உங்கள் வரிகளை உண்டு. நடை உடை பாவனைகள் மாற்றி வைத்தாய். நான் பேசிட வார்த்தைகள் நீ கொடுத்தாய். நீ காதலா இல்லை கடவுளா புரியாமல் திணறி போனேன். ஒருதலை காதலின் மிகச் சரியான டெஃபினிஷன் உங்கள் வரிகளில் தான் தெரிந்து கொண்டேன். நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீதி இருக்கும் காதலினை நதி அறியுமா? கொஞ்சம் புரியுமா? கரையோர கனவுகள் எல்லாம் காதலியுடன் கடக்க வேண்டிய இரவுகளை கற்பனையாக கடந்தே பின்வருமாறு. இது என்ன இன்று வசந்த காலமா? இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா? இப்படி ஒரு இரவும் அடி இங்க வந்து நினைவும் மறக்குமா? தோல்வி அடைந்த என் வழிகளை நீக்கி மருந்து போட்டதும் உங்கள் வரிகள்தான். வழி அதுதான், உயிர் பிழைக்கும். இதுவரை இயற்கையின் விதி இதுதான். தோல்வியடைந்த காதலர்களில் நானும் இருந்தேன். அப்பொழுது என்னை ஆசுவாசியப்படுத்தியது இந்த வரிகள். விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலை கரையை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. எனக்கு சிறு வயது முதல் தானே தோன்றிய எண்ணங்கள் உங்கள் பாடல்களில் பிரதிபலிப்பது கண்டு பெரும் மகிழ்ச்சி கொண்டேன்.
அவற்றுள் சில தன்னந்தனியாள் என்று யாருமில்லை என்று உள்ளம் சொல்லுது இன்றைய அன்பாலே. பேரன்பின் ஆதி ஊற்று அந்த வானம் போலே உறவாகும். மேகங்கள் தினமும் வரும் போகும். அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும். தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். இன்னும் அடிக்கோடிட்டு நான் காட்ட வேண்டுமென்றால் இந்த கடிதம் எனக்கு போதாது. இன்னும் 100 கடிதங்கள் எழுத வேண்டியிருக்கும். என்னால் முடிந்திருந்தால் என்னுடைய வாழ்நாளில் ஒரு 5 வருடத்தை நான் உங்களுக்கு அளித்திருப்பேன். ஒருவேளை நீங்கள் கும்பிட்ட கடவுள் இருந்திருந்தாலோ அல்லது நான் அந்த கடவுளாக இருந்திருந்தாலோ பிறர் மனவழியை போக்கிய உங்கள் உடல் பிணிகளை நீக்கியிருப்பேன். ஏனென்றால் கண்ணீரில் கண்கள் மறையும் போது நீ வந்தாயே, உன் தோளில் நானும் சாயும் போது நீ என் தாயே. இதுவரை நான் முழுதாக படித்தது ஒரே ஒரு புத்தகம். அது வேடிக்கை பார்ப்பவன் எனும் தலைப்பில் என் முத்துக்குமார் நீங்கள் எழுதியதுதான். எத்தனை ஆயிரம் கவிஞர்கள் தமிழ் மொழியில் இருந்தாலும் என் நெஞ்சுக்கு மிக மிக நெருக்கமான கவி உங்களுடையதே. In the world of complex writers, the man who gave simplest lines. In the world of writers who enhanced love, the man who gave subtlest poems. In the world of writers who use metaphors and personifications, this man portrayed everything subtly. I had a wish to see this world through the eyes of Muthukumar. Whatever lines he could have written, you will always be in my heart forever. Happy birthday, Muthukumar. படித்து முடிக்கும்போது முழுக்க சிரிச்சிட்டு தான் படித்தேன். ரொம்ப ஒரு பேரானந்தம், ஒரு பெருஞ்சோகம். இது முத்துக்குமாரால் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரியும் யுகேஷ், நான் ஐ குட் ரிலேட்டட் டு எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் இட். எனக்கும் என்னுடைய எல்லாத்துலேயும் என்னோடய காதல், பிரிவு, வலி, வேதனை, எல்லாத்துலேயுமே நட்பு, எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தது முத்துக்குமாரோடைய வரிகள் தான். உங்களுக்கும் அதே போல் இருந்தது. நீங்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு லெட்டர் என்னால் நிச்சயமாக எழுத முடியாது. கண்டிப்பாக முத்துக்குமார் இதை நம்ம படிக்கிறத கேட்டுட்ருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எழுதும்போதும் அதை பார்த்து சிரிச்சிட்ருப்பார். அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம பாட்டை கேட்டு ஒருத்தன் இவ்வளோ பெரிய மடல் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வி மிஸ் யூ முத்துக்குமார். அடுத்தது மோகன் அப்படின்னு எழுதியிருக்காரு. மோகன் அப்படிங்கிறவர் இந்த மடல் எழுதியிருக்காரு. என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் முத்துக்குமார் அவர்களே. ஆம், இன்று நீங்கள் இல்லை. ஆனால் உங்கள் நாவின் வழியை முத்துக்களாய் வெளிவந்த வரிகள் இசைக்கருவியால் மீட்டப்பெற்ற இசையுடன் சேர்ந்து எங்கள் மனதுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மனிதன் தன் வாழ்வை முடித்து சென்ற பிறகும் அவன் எழுதிய வார்த்தை உயிருடன் உலாவிக் கொண்டுள்ளது. அந்த வார்த்தை ஒலிக்கும் பொழுது நீங்கள் அனைவர் மனதிலும் உலாவிக் கொண்டு தான் இருப்பீர்கள். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் மோகன். ஆக்சுவலாக அவர் சொன்ன இந்த வரிகள் 100க்கு 100 உண்மை. தரமணி படத்தோட ஃபஸ்ட்டு ட்ராக் யுவனும் டைரக்டர் ராமும் பேசியிருப்பாங்க. அதில் டைரக்டர் ராம் சொல்லியிருப்பார், தமிழ் இருக்கும் வரை முத்துக்குமார் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை 100க்கு 100% உண்மை. அவரோட பாடல்கள் ஒலிக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே முத்துக்குமார் இருப்பார். அவர் முத்துக்குமார் எல்லா இடத்துலையும் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசையும். அடுத்து ரோஸ்லின் அனிஷா எழுதியிருக்காங்க. காரணமின்றி பிடித்த 2 விஷயங்கள், ஒன்று கவிதைகள், இன்னொன்று கவிஞர்கள். உயிரின் உணர்வுகளோடு உரையாடல். எழுத்தின் வழி விவரிக்க இயலா அன்பின் உணர்வலைகளில் பல நேரம் நான் சிக்கிக்கொள்வதுண்டு. முத்துக்குமார் பற்றி அறிந்த பொழுது அதிகபட்சம் 11 வயது இருந்திருக்கும். ஆனந்த விகடன் கட்டுரைகளும் தூர் போன்ற சில கவிதை புத்தகங்கள் மூலமாகவும் வாழ்வியல், உறவுகள், காதல், காமம் என உணர்வுகள் பெரிதாக தெரியாத காலத்தில் முத்துக்குமார் கவிதைகள் மட்டுமே புரிந்தது. உலக இலக்கியம் அறிமுகமாக முதல் காரணம் உங்கள் வரிகள் அன்றி வேறில்லை. உங்கள் கவிதை புத்தகங்களின் பக்கங்களையெல்லாம் இன்று தொடும்போதெல்லாம் என் 10 வயதின் தேகத்தை தொட்ட உணர்வு. பள்ளி புத்தகப்பையின் அதிக எடைக்கு காரணம் உள்ளே இருந்த சில கதை புத்தகங்களாக இருந்தாலும் உங்களின் கதைகள் அந்த சுமையை சுகமாக்கியது சுகந்தம். பாடலாசிரியராக உங்களை தெரியும் முன் கவிஞராக என் மனதில் பதித்துவிட்ட உங்கள் முகம் இன்றும் நினைவில் இருக்கின்றது. ஆறுதலாக உங்கள் வரிகள் கொண்ட சில பாடல்கள் பின்னணியில் இசைக்கின்றது. தேடி தேடி படித்த உங்கள் புத்தகங்களும் தேடி தேடி கேட்ட உங்கள் கதைகளும் உயிரின் ஊடே இன்றும் உயிலாக. முத்துக்குமார் பிடிக்கும்
என்று உங்களை பேசும் மனிதர்களை யோசிக்காமல் எனக்கும் பிடித்து விடுகின்றது. காரணம், நான் பருகிய உங்கள் கவிதை கோப்பையின் போதையில் அவர்களும் பங்காளிகள் அன்றோ? நீங்கள் அமர்ந்து படித்த வனம் என்னும் என் கல்லூரி கவிதை கூட்டத்தில் நானும் அங்கமானேன். நீங்கள் வந்து கவிதை பேசி சென்ற அந்த வனம் என் நினைவுகளில் பூங்காவனம் அன்றோ? உங்கள் வரிகள்தான் இந்த மானுட மனதில் எத்தனை நெருக்கமானது. பல நேரங்களில் இசையை விட உங்கள் பாடல் வரிகள் சுகமானது. எண்ண ஓட்டத்தில் உருக வைக்கும் கதைகளை உங்கள் வாய்மொழி சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒன்றா ரெண்டா எடுத்துச் சொல்ல. 1000 கனவுகளை உங்களுக்கு வாசித்த இவள் என் மனதில் புதைந்து சென்ற கனவானவன். உணரும் போதெல்லாம் சிலிர்க்க வைக்கும் காதலானவன். இன்று உங்கள் நினைவில் நாங்கள் எழுதும், கேட்கும், இசைக்கும் கலை அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பவனாக நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள். மரணமில்லா உங்கள் வரிகளால் கலை உள்ளவரை நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இன்று உங்களால் சுவாசிக்கப்படா இந்த காற்றும், எழுதப்படா காதலும் தன்னை இசைக்க உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் பேரன்பு பறவையே, இங்கிருக்கிறாய். ஜா ரோஸ்லின் அனிஷா. ஸ்பீச்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க ரோஸ்லின். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படிக்கிறதுக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. ஆக்சுவலாக ஐ ஃபீல் ஸோ ஓவர்வெல்ம்டு அப்படி தான் சொல்லணும். அடுத்து நாகாஷ் எழுதியிருக்காரு. நாமுத்துக்குமார். எனக்கு தெரிந்த பாடல் ஆசிரியர்களில் நினைவிற்கும் வரும் முதல் பெயர். இயற்கையும் மனிதர்களின் உறவுகளையும் உணர்வுகளையும் கனவுகளையும் பாடலின் இசைக்கு ஏற்பதான் வரிகளால் உயிரூட்டியவர். ஆழமான அர்த்தங்களாலும் எளிமையான எழுத்தின் இசைக்கும் தமிழிற்கும் நம்மை ரசிகனாய் மாற்றியவர். யார் இந்த பாடலை எழுதியவர் என்று முதலில் என்னை தேடி கண்டறிய வைத்த முதல் பாடல் ஆசிரியர். மனதோடு ஒன்றிய பல பாடல்களுக்கு சொந்தக்காரர். என்றும் உண்மையின்றி பெருமிதம் அடைவேன். மனமார்ந்த நன்றியுடன் பல ரசிகர்களில் ஒருவன். சிம்பிளாக ஸ்வீட்டாக எழுதியிருக்காரு நாகாஷ். அப்புறம் விஜயகுமார் வந்து அவர் ஒரு ரைட்டர் போல், பிளாக் ஷீப்க்கு ரைட்டராக இருக்கார் போல். அவர் வந்து ஈவெண்ட் 25 ஈவெண்ட்டில் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு ஏவி பிளே ஆச்சு. அந்த ஏவிக்கு ஸ்கிரிப்ட் இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவர் அந்த ஸ்கிரிப்டே அனுப்பிச்சிருக்காரு படிக்க சொல்லி. தேங்க்யூ விஜயகுமார். யுவன் அண்ட் நாமுத்துக்குமார். பனிப்பொழியும் மலையுச்சியில் எரியும் சிறு நெருப்பு தரும் கதகதப்பு இவர். எதிர்பாரா நேரத்தில் மேகம் சூழ நின்று பெய்யும் சிறுமலை தரும் மென்சுகும் இவர். உலக சுமையெல்லாம் சூழ்ந்து நிற்கும் பொழுது சிறுகோப்பை தேநீர் தரும் ஆசுவாசம் இவர். அப்படி ஒரு மாயாஜால வித்தகர். நம் மனதிற்கு நெருக்கமான பாடல்களை எப்பொழுதுமே இயற்றிய கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள். காஞ்சியில் பிறந்த இவர் தூர் என்னும் ஒற்றை கவிதையின் மூலம் இலக்கிய வட்டாரத்திலும் சினிமா வட்டாரத்திலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். பாலு மகேந்திரா அவர்கள் பட்டறையில் உதவி இயக்குனராய் சேர்ந்து 4 ஆண்டுகள் இருந்த பொழுதும் எமக்கு தொழில் கவிதானேதான் என்று உணர்ந்து இன்று எண்ணற்ற இளைஞர்களின் இதய துடிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உவமைகள் நிறைய உபயோகிக்கும் இந்த கவிஞர் தன் எல்லா பாடல்களிலும் உணர்வுகளின் நீர்வீழ்ச்சிகளை எளிமையாக உள்ளடக்கி ஒரு கலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே உண்மையாகவும் உருமாறியுள்ளார். உதவி இயக்குனராய் இருந்து பின் பாடலாசிரியாய் மாறிய காலத்திலேயே தன் வருமானத்தை அப்பொழுது துயரத்தில் இருந்த எண்ணற்ற உதவி இயக்குனர்களின் குடும்பங்களை கொடுத்துதவிய உன்னத மனிதர் நாமுத்துக்குமார். ஒரே மனதுள்ளவர்கள் ஒன்றாவது இயற்கை நிகழ்த்திய பேரதிசயம் நாமுத்துக்குமாரோடு யுவன் இணைந்தது. குழுவாய் நண்பர்களோடு அமலும் பொழுதும் நம்மை மறந்து எவ்வாறு மனம் திறந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோமோ அதே போல நாமுத்துக்குமாரும் யுவனும் நம் நண்பர்கள் போல நம்முடன் அணந்து நம்ம எல்லா உணர்வுகளையும் வெளிக்கொணர்ந்து நம்மை ஆற்றுப்படுத்தவும் செய்வார்கள். உச்சிக்கிளை மேலிருந்து குடைப்பிடித்தவர்கள் இவர்தான். கதை பேசிக்கொண்டு நம்மை காற்றோடு அழைத்துச் செல்பவர்களும் இவர்கள்தான். புயல் அடித்தாலும் கலங்காது பூக்கள் நீட்டியவர்கள் இவர்கள்தான். வழிப்போக்கனின் வாழ்விலே நிழலாக வருபவர்களும் இவர்கள்தான். உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்க்க நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களும் இவர்கள்தான். ஒவ்வொரு இசை வாத்தியமும் எப்படி ஒரு இசையமைப்பாளருக்கு வாழ்வின் முக்கியமான அங்கமோ அதே போல யுவன் ஆனந்த யாழை மீட்டிய ஒரு யாழ் நாமுத்துக்குமார் அவர்களும் பேனாவும் தான். யுவன் அவர்களின் ஆன்மா நாமுத்துக்குமார் என்றே கூறலாம். ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். ஆக்சுவலாக நான் அந்த ஏவி பார்க்கும்போது கண் கலங்கிருச்சு எனக்கு அந்த கான்சர்ட்டில். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆதவன் முத்துக்குமாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து வந்து என்னால்
கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேச முடியல. அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு நிகழ்வு அது. அதோட ரைட்டரே இதை அனுப்பிச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்து வந்து ஒரு அனானிமஸ் லெட்டர் வந்திருக்கு. அவங்க பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் அழகான நாட்கள்னு எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும். மனசுக்குள்ளே யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லியிருக்க கூட மாட்டோம். அப்படிப்பட்ட நாட்கள் தான் நாமுத்துக்குமார் வரிகளை உணர்ந்தது. நம்ம சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் ஒருத்தர் அழகாக ஒரு பாட்டா இல்லை கவிதையாக எழுதிட்டா அதை கேட்கும் போதெல்லாம் அந்த நாட்கள் மறுபடியும் வாழ்கிற மாதிரி இருக்கும்ல. எல்லாருக்கும் காதலோ வாழ்க்கையோ அழகாக அமைஞ்சிடறதில்ல. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற மொத்த காதலும் ஒரு பாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் பறவை இங்கே இருக்கிறாய். அந்த பாட்டு கொடுக்குற அரவணைப்பை வார்த்தையில் சொல்லிட முடியாது. கேட்டு முடிச்ச அப்புறம் அடிமனசில் இருக்கிற காதல் எல்லாம் கண்ணில் தண்ணியாக தேங்கி நிற்கும். தனிமையை விட கொடுமையாக ஒரு விஷயம் இருக்க முடியுமான்னு தெரியல. தன்னந்தனி உயிர்கள் இங்கு இல்லைன்னு யார் வேணாலும் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவரும் இவனும் கொடுத்த பாடல்கள் தான் என் தனிமையை துரத்தி விட்டுருக்கு. இது எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி தான். ஆனாலும் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உனக்கு நீ மட்டும்தான் இருக்குன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு சமாளித்து எழுந்திரிச்சு நிற்கிற ஒரு பாட்டு போதுமானதாக இருக்குது. ஒரு நாளில் வாழ்க்கை. இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாத்தையும் எழுதி வச்ச ஒருத்தர் இவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிருக்க வேணாம். மரணம் உடம்புக்கு மட்டும்தான். அவரோட வரிகள் இசையும் காதலும் வாழ்க்கை மேலே நம்பிக்கையும் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆத்மார்த்தமாக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அனானிமஸ் அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பேரை நம்மளால் மென்ஷன் பண்ண முடியலை. இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஹானஸ்ட்டாக அது எனக்கு இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எனக்கு. அடுத்து வந்து ஜாங்கோ ஃப்ரீமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பாடல் வெறும் சொற்களின் கோர்வையா? இல்லை, அது உணர்ச்சியின் தூண்டல், அது நினைவுகளின் பெட்டகம். அப்படியான விந்தையை செய்தவன் நீ. பருவம் தொட்ட முதல் காதலாய் அறிவிப்பின்றி மனதில் விதையாக என்னிடம் வந்து நீ நிற்கிறாய். வீதி உலா நீ வந்தால் தெருவிலுக்கும் கண்ணடிக்கும், வீடு செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே. என் காதலின் முதல் வரியாக முணுமுணுக்கச் செய்தாய் நீ. சன்ரைஸாக பார்த்ததில்ல கண்ணின் மணி, எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 10 மணி என கல்லூரி நாட்களில் என்னோட கதை பேசும் தோழனாக நீ. வாழ்க்கை என்னும் கடலில் நீந்த காலம் என்னும் சூழலில் சுற்றினேன். அப்பொழுதாம் கரைவரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர்த்தெடுப்போம் என்ற வரிகள் பலமுறை கலங்கரை விளக்கமாய் என்ற கரையை தேற்றியது. மீண்டும் என்னில் காதல் தோண்டிட காயத்தை நேசித்தேனே, என்ன சொல்ல நானும் இனி, நான் கனவில் வசித்தேனே, என்னுடைய உலகம் தனி என்ற வரிகளாக ஏக்கத்தை பரிசளித்தாய் நீ. நிலையில்லாத உடல் கடந்து தாய் தமிழகத்துடன் கலந்தாயா. ஏகாந்தம் பூசிக்கொண்டு அந்தி வேலை அழைக்கிறதே, அதிகாலை நேரமெல்லாம் தூங்காமல் விடுகிறதே என்று அவளுடன் காதல் கரையச் செய்தவன் நீ. அணிலாடும் முற்றத்தில் என்னவள் கரம் கோத்து நீ விற்ற பட்டாம்பூச்சிகளின் வண்ணம் குலைத்து அன்பு செய்கிறேன். இந்த பூமி மேலே தன்னந்தனி உயிர்கள் எங்கும் இல்லை என்று உச்சிக்கிளையின் குடையாக நீ இன்றி நானும் இல்லை நாளும் இல்லை வற்றாத அன்புடன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குதுலாம் படிக்கிறதுக்கு. கண்ணு கலங்க வைக்கிறீங்க எல்லாரும். பட் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் முத்துக்குமாரை யோசிக்கிற வரைக்கும், முத்துக்குமாரோட வரிகளை நம்ம எல்லாம் சிலாகிக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கார். பட் அடுத்த ஜென்ரேஷன் இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷனில் 10 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேர் இதை பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம்தான். அடுத்து சுரேந்தர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அன்பின் நாமுத்துக்குமார் அவர்களுக்கு, உங்களை பற்றி சொல்ல இங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் பல இருக்குது, என்கிட்டையும் அப்படி தான். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே குறிப்பிட தோணுது. உணர்ச்சிகளை ஒரே மாதிரி எல்லோரும் வெளிப்படுத்திட மாட்டோம். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற விதத்தில் மாறுதல் இருக்குது. அதில் ஒன்று, துயரச்சூழல் சூழும்போது கண்ணீர் வராமல் தொண்டைக்குள்ள துக்கடைச்சிக்கிறது. இது எல்லாருக்கும் தான் நடக்குங்கிறது என்னுடைய ஆரம்ப கால புரிதல். நாள்பட தான் அப்படி இல்லைன்னு தோணுச்சு. துக்கமாக இருக்கிறதால தொண்டை ஒரு மாதிரி அடைச்சிக்கிச்சுன்னு சொல்ல பலருக்கு அது புரியலை. அப்போ தான் என் புரிதல் தவறுன்னு தோணுச்சு. நாள்கள் இப்படியே புரிதலோடவே போக ஒரு நாள் தரமணி படத்தில் பாவங்களை பாடல் கேட்டுட்ருக்கும்போது அதில் உங்களுடைய ஒரு வரி தொண்டைக்குள் உறுத்தும் முள் ஏதோ சொல்கிறதேன்னு, அவ்வளோதான். என் உணர்வை இந்த வழி கடத்துறதா தோணுச்சு.
தொண்டைக்குள்ளே துக்கம் அடைச்சிக்கிறதுன்னு மற்றவங்களுக்கும் இருக்குன்னு மீண்டும் ஒரு புரிதல் வந்துச்சு. அதுக்கு காரணம் நீங்கள். இது ஒன்று மட்டும் இல்லை, இப்படி பல வரிகளை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. உதாரணத்துக்கு பையா படத்தில் வர பூங்காட்டை பாட்டில் வர வாழ்க்கையில் இந்த நொடி வாசனையோடு நினைவிருக்கும் வரியை சொல்லலாம். நுட்பமான உணர்வுகளை மிக எளிமையாக சொல்கிறதுல உங்கள் வழி எப்பவும் தனி வழி. தினமும் உங்களுடைய பல பாடல்களை தினமும் கேட்டுட்டு இருந்தாலும் மிஸ்யூன்னு சொல்லாமல் இருக்க முடியல. இப்படிக்கு உங்களுக்கான மிஸ்யூவுடனும் பிறந்தநாள் வாழ்த்துக்களுடனும் சுரேந்தர். ஆக்சுவலாக இந்த வரியை நிறைய பேர் பெருசாக சிலாகிக்க மாட்டுறாங்கன்னு நான் நினச்சிருக்கேன். வாழ்க்கையிலே இந்த நொடி வாசனையோடு நினைவிருக்கும். எங்கோ கடந்த உங்கள் பழைய நட்பனோ காதலியோ அப்பாவோ அம்மாவோ இவங்க யூஸ் பண்ண சென்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேவாக இருக்கலாம். ஒரு பெரிய கூட்டத்தில் யாரையாவது நம்ம கடந்து போகும்போது அந்த வாசனை வந்துச்சுன்னா நமக்கு திரும்ப அந்த நாட்கள் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப அழகானது. ஒரு விஷயம் நம்மளே கேள்வி கேட்க தோணும். அது ரொம்ப அழகாக சுருக்கமாக வாழ்க்கையிலே இந்த நொடி வாசனையோடு நினைவிருக்கும்னு எழுதியிருப்பார். ஸோ எப்பேற்பட்ட கவிஞன்ல. அடுத்து சூர்யா எழுதியிருக்காரு. அன்புள்ள ஆசான் முத்துக்குமாருக்கு. இறந்தவர்களுக்கு எழுதப்படும் கடிதம் மகத்துவமானது. எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் மனிதர்களே இல்லாத வெற்றிடங்களில் அலைகின்ற காற்று போல அது அப்பழுக்கற்றது. அது இருக்கட்டும். இல்லாத ஒருவருக்கு கடிதம் எழுதுவதில் என்ன பயன்? கடிதங்கள் எழுதப்படுவது படிக்கப்படுவதற்கல்ல. ஆழ்மனதின் உணர்ச்சிகளை, பகிரப்படாத அன்பை, காதலை, மீள முடியா பாவங்களை, கண்ணீரை, சிரிப்பை, ஆச்சரியத்தை சுமக்கும் கடிதங்கள் எப்படி ஜடப்பொருளாக இருக்க முடியும்? நீங்கள் உயிருடன் இல்லை என எல்லாரும் நம்புகிறார்கள். எது உயிர்? அசைவதும் நடப்பதும் சுவாசிப்பதும் மட்டும்தானா உயிர்கள்? ஏதுமற்ற இந்த காகிதத்தில் நெறியும் எழுத்துக்கள் தான் என் உணர்ச்சிகள் அல்லவா? மனிதர்கள் எல்லாம் உயிர்கள் என்றால் அவர்களுக்கு மட்டும் புரிகிற பாஷையில் கதைக்கும், அவர்களை ஆசுவாசப்படுத்தும், ரசிக்க வைக்கும் எல்லாமே உயிர்கள்தான். எந்த ஒரு பொருளின் இழப்பு நம்மை வருந்த வைக்கிறதோ அவை யாவும் உயிர்களே. அப்படித்தானே நீங்களும்? நான் நேரில் சந்தித்து பேசி பழகிடாத உங்களால் என்னுள் எத்தனை பாதிப்புகள். இன்னொரு உயிரின் மேல் மாற்றங்கள் ஏற்படுவதும் எந்த உயிருக்கும் மரணமில்லை. நான் சிறு வயதில் கேட்டு ரசித்த பாடல்களை இப்பொழுது எடுத்து பார்க்கையில் அவற்றில் பெரும்பாலானவை உங்களால் எழுதப்பட்டிருந்தது. வேறு யாராவது எழுதிய பாடல் எனக்கு பிடித்து போனால் அது நீங்களாக இருக்கக்கூடாதா என்று இயங்கும் அளவுக்கு நான் உங்களை நேசித்துள்ளேன். என் எண்ண ஓட்டத்திலும் பேச்சிலும் உங்கள் எழுத்தின் சாயல்கள். அவள் ஏன்? இதோ நான் எழுதும் இந்த கடிதத்தின் வரிகளில் அணிலாடும் ஒன்றிலின் சாயல் இருக்கின்றது. தங்கள் சாயலுள்ள என்னுள்ளும் என் சாயலுள்ள அனைவருள்ளும் இருப்பது நீங்கள் தானே. சொல்லி பார்த்தால் சரியான பெயர்தான். நான் முத்துக்குமார், உங்கள் சாயல் அதிகமுள்ள சூர்யா. நிஜமாவே உங்களுக்கு அவருடைய சாயல் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் முத்துக்குமார். ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க முத்துக்குமார். சூர்யா. அடுத்து ஜெர்ரி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. ஜெரியோட அண்ணன் எழுதுனது. ஆக்சுவலாக அவங்க அண்ணன் இன்ஸ்டாகிராமில் இல்லையா, ஸோ அதனால் அவங்க எழுதியிருக்காங்க. 5:53 10 ஜூலை. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். அன்புள்ள நாமுத்துக்குமாருக்கு. உங்களை இந்த உலகில் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒருவன் நான். இலா ஜோஷுவா எழுதுவது. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்கள் இறப்பு செய்தியை செய்தித்தாளின் மூலம் அறிந்தேன். அதுவரையிலும் வெறும் பெயரளவு மட்டுமே உங்களை எனக்கு தெரியும். கல்லூரி 1ஆம் ஆண்டு திருச்சியில் BA ஆங்கிலம் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் நண்பன் வைத்திருந்த ஆனந்த விகடன் தடம் இதழில் இயக்குனர் மாரி செல்வராஜுடன் உங்களுடன் உள்ள உறவை பற்றியும் உங்களை பற்றியும் சொன்ன வார்த்தைகளின் மூலம் உங்களை தேட ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை என் வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் மனிதன் நீ. பாடல்கள் மூலம் உங்களை அறிந்து கொண்டதை விட நீங்கள் எழுதிய புத்தகம் வழியே நான் உங்களை முழுவதும் உணர்ந்தேன். ஆம், முதலில் நீங்கள் எழுதிய கவிதை தொகுப்பு வழியே என் வாசிப்பு உலகம் தொடங்கியது. அதிலிருந்து உங்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள நீங்கள் எழுதிய புத்தகங்களை தேடி தேடி வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாத உணர்வை நீங்கள் எழுதிய பாடல்களும் புத்தகங்களும் எனக்கு தந்து இன்று நீங்கள் எழுதிய அனைத்து புத்தகமும் என் மனதில் இருக்கிறது. உங்களை பற்றி தேடி தேடி என்னையே தேடி கண்டுகொண்டேன். ஆம், நான் என்பது நான் இல்லை, நீதான். நீங்கள் எழுதிய எழுத்துக்களை என்னை
மனிதனாக பிற உயிர்களை நேசிக்கும் உயிராக மாற்றியது. நான் படித்தது ஆங்கில இலக்கியமாக இருப்பினும் தமிழ்மேல் அழியாத காதல் வந்தது உங்கள் எழுத்துக்களால் தான். இன்று நான் சந்திக்கும் முகம் தெரியாத மனிதரிடம் நான் பேசும் நிறைய உரையாடல், கேட்கும் கேள்வி உங்களுக்கு நாமத்துக்குமாரே தெரியுமா என்றுதான். என் பற்றி அறிந்தவர்களும் என் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களை பற்றி முழுவதாக தெரியும். காரணம், நான் என்னை பற்றி பேசுவதை விட உங்கள் பாடல்கள் பற்றியும் உங்களை பற்றியும் பேசுவதே அதிகம். என் வீட்டில் எல்லோரும் நான், அம்மா, தங்கை என உங்கள் புத்தகங்களை எல்லோரும் படித்து உங்கள் பாடல் வழியே உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரென்று அறியாமல், பேர் கூட தெரியாமல் உங்களோடு ஒரு உறவை ஆரம்பித்து நீங்கள் பாடலாசிரியர் என்பதை விட எழுத்தாளர் என அழைப்பதையே விரும்புவீர். நானும் அதையே செய்கிறேன். முடிந்தவரை நான் நேசிக்கும் எல்லோருக்கும் உங்கள் புத்தகங்களை தந்து வாசிக்க வைத்து நான் பெற்ற மாற்றத்தை அவர்களையும் அடைக்க வைக்கிறேன். என் கண்ணீரை துடைக்கும் விரலாக உங்கள் வார்த்தைகளே எப்பொழுதும் என்னை வாழ வைக்கிறது. உங்களை நான் தேடிய பயணத்தில் நான் கண்டுகொண்டது ஒன்றை மட்டும்தான், மனிதனுக்கு இறப்பு என்பதே இல்லை. ஆம், நீங்கள் இந்த உலகம் இருக்கும் வரை எழுத்தாக, மழையாக, இசையாக, பாடலாக, யுவனாக, உணர்வாக எங்களோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பீர். நிச்சயம் இந்த கடிதம் காற்றோடு உங்கள் கைகளில் வந்து சேரும். பதில் கடிதம் வரும் வரை காத்திருப்பேன். நீங்கள் வாழ்கிறீர் நாமத்துக்குமார். பிறந்தவரான வாழ்த்துக்கள். இன்றும் வார்த்தையோடு இலா ஜோஷ்வா, திருக்கோவிலூர். 2 விஷயம் அந்த கடிதத்தை பற்றி. ஒன்று அவரால் தான் நீங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதை அவர் கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவருக்கு நிறைய பேர் புத்தகங்களை படிக்கணுங்கிறது அவருடைய ஆசை. என்கிட்ட ஒரு தடவை அவர் கேட்டார், நீ புத்தகம் வாசிப்பியா சுதீர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் வாங்குவேன், வாசிக்க மாட்டேன். அவர் டக்குன்னு எந்த கோபமும் இல்லை, ரொம்ப பொறுமையாக சொன்னார். ஓகே சூப்பர், நீ நிறைய புத்தகங்களை வாங்கி வச்சிரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எழுதுறது கம்மியானதுக்கு காரணமே யாரும் படிக்க மாட்டாங்கன்னா, நீ புத்தகம் வாங்குறனால யாருக்கோ எங்கேயோ ஒரு நம்பிக்கை, நம்ம புத்தகம் வாங்குறாங்க விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு எவன்ச்சுவலாக நீ என்னைக்காவது படிக்க ஆரம்பிச்சிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி, நீ என் கூட வேலைக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டார். நான் அப்போ இன்னொரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் சொன்னேன், சார் இல்லை சார் நான் அங்கே இருக்கேன், நான் வேணா அவங்கள்ட்ட பேசுகிறேன், என் நண்பர் தான் அவர் அப்படின்னு சொன்னார். தெரியல சார் எப்படின்னு நான் யோசித்து சொல்கிறேன். நீங்கள் வந்தால் நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், நீங்கள் தான் என் ஆஃபீஸை பார்த்துருக்கல அப்படி தான் சொன்னார். என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னை சுற்றி புத்தகங்கள் இருக்குது, நீ அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப பொக்கிஷமான நிமிடங்கள். அண்டு நீங்கள் யுவனாகவும் நீங்கள் இருப்பீங்கன்னு முத்துக்குமார் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்து பிருத்வி செந்தில்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. தமிழ் பெருங்கடலில் அரிய முத்தெடுத்த கவிஞன், காதலின் உரு கரு வழி விழி என உணர்வுகளை திகட்டாமல் தீட்டிய ஓவியன், தன் வரிகளால் வானை அழிந்த கவிஞன், வாழ்கின்றான் வாழ்வான் என்றும் இசையாக எழுத்தாக நம் மனதில். கவியூற்று நாமத்துக்குமாருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு. எல்லோரும் பயங்கரமாக எழுதுறீங்க. இதெல்லாம் படிக்கும்போது தான் நான் எவ்வளோ மொக்கையாக எழுதுறேன்னு எனக்கு தெரியுது. ஓகே, அடுத்து விஷால். அன்புள்ள நாமத்துக்குமார், உங்கள் பெயரை நான் முத்துக்குமார் என்று எல்லோரும் தங்களை முத்துக்குமார் என்று கூறும் வகையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்த வரிகள் தான் அந்த இசை அரசாங்கம் இனிமையாக இயங்குகிறது. நீங்கள் கசக்கி போட்ட பிழை வரிகளை எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடி அலைகிறோம். திகட்டாத வரிகளின் சொந்தக்காரரே, ஆனால் இந்த உலகம் செய்த பிழை உங்களை பிழைக்க வைக்காமல் செய்ததுதான். இன்னும் ஒரு வரி எழுதியிருந்தால் பல மனிதர்கள் ஒரு இன்ப இரவை கடந்திருப்பார்கள். கடவுளுக்கு கற்பனை தீர்ந்து விட்டதோ என்னமோ தெரியவில்லை, உங்கள் கற்பனை திறனை தான் எடுத்துக்கொள்ள அழைத்திருப்பார். மறுபிறவியில் மட்டுமல்ல, மற்ற பிறவிகளும் எல்லாம் கவிஞனாய் பிறந்திருங்கள். இப்படிக்கு உங்கள் படைப்பின் வாசகன். ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க விஷால். அடுத்து மௌரியா. டியூன் பிடிச்சிருந்தா மட்டுமே பாட்டு கேட்டுட்டு இருந்த ஏஜ். பெருசாக லிரிக்ஸ் கவனிக்கிற பழக்கம் இல்லை. அதோட டெப்த்தான மீனிங்ஸையும் பெருசாக உள்வாங்கிக்க தெரியல. ஸோ இப்படி இருந்தப்போ அந்த ஏஜ், மெச்சூரிட்டி, ஃபர்ஸ்ட் க்ரஷ், வேறு ஆஸ்பெக்டில் சாங் கேட்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வர ஒரு டைமில் ஒரு சாங் கேட்டு இதை யார் எழுதுனாங்கன்னு தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். தட் லைன் கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராதோ ஃப்ரம் தேவதையை கண்டேன்.
இந்த சாங் கொடுத்த அந்த ஒரு இம்பேக்ட், பாதிப்பு, கனெக்ட், எனக்கு எந்த வேர்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல தோணலை. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்ப்ரெஸ் இட் இன் வேர்ட்ஸ். அந்த ஒரு லைன் கிடச்சி அதை தாண்டி பெருசாக இன்றைக்கி வரைக்கும் எந்த தமிழ் சாங்ஸும் கிடைக்கல. தேங்க்யூ ஸோ மச் முத்துக்குமார் சார் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். எனக்கு முத்துக்குமாரை பற்றி பேசும்போது நிறைய பேரோட ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கலோக்கியலாக ஒரு உற்ற நண்பனுக்கு, தூரத்தில் இருக்கிற ஒரு அண்ணனுக்கு இப்படி லெட்டர் எழுதுறதோ மெசேஜ் எழுதுறதோ அந்த மாதிரி அனுப்புகிறதே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து கலர் பீ டேல்ஸ் எழுதியிருக்காங்க. Our beloved முத்துக்குமார் அண்ணா, right there in heaven, hope every soul by your side continues to rejoice. your முத்தான வரிகள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலை. உங்களோட எல்லா பாட்டும் கேட்டிருப்பேன்னு கேட்டால் இல்லை, ஆனால் சில பாட்டு ரொம்ப ரொம்ப என் மனசுக்கு நெருக்கம். அதில் ரொம்ப ஸ்பெஷல் நினைத்து பார்த்தேன் மேல் வெர்ஷன். ஒவ்வொரு லைனும் தங்க கட்டி, மை கம்ஃபர்ட் ஹக். அதை கேட்டு ஃபீல் பண்ணாத நாளே இல்லை. உங்கள் லிரிக்ஸ்க்கு உயிர் கொடுத்து பாடியிருப்பார் கேகே. எங்கள் துரதிர்ஷ்டம் அவரும் இன்றைக்கி எங்கள் கூட இல்லை. முதற்கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததேன்னு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பும் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு கடவுள்கிட்ட தான் கேட்கணும். அடுத்தது எங்கேயோ பார்த்த மயக்கம் பாட்டு. ஐ ஹாவ் a low self esteem about my looks. பட் அந்த பாட்டு தியேட்டரில் கேட்டுட்டு வந்ததுலேருந்து எனக்கே அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வாட்டியும் என்னைய நான் ஹீரோயினாக ஃபீல் பண்ணியிருக்கேன். கதைகளிலே கேட்ட பெண்ணாக திரும்பி பார்க்குறேன்னு ஒரு பையன் என்னை பார்த்து பாடுற மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்களுக்கும் சேம் ஃபீலிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ணா. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீலிங் வர்தி அபவுட் அவர் செல்ஃப். அப்புறம் காதல் வளர்த்தேன். பாட்டுக்காரன் ப்ரோக்கு அடுத்து அந்த பாட்டை ரசித்தால் நானாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே. அந்த ஒரு வரி போதும். வி ஆல் ஃபீல் அலைவ். இன்னும் எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு வார்த்தையே இல்லை. பிகாஸ் வி ஆர் நாட் ஆஸ் ஜீனியஸ் ஆஸ் யூ. இட் ஷுட் பி ரைட் ஹி செட். ஆதி அந்தம் மறந்து உன் வரியில் கரைந்து நான் போனேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் தங்க கட்டி பாட்டு. தேங்க்ஸ் ஃபார் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் அமாங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இன் ஆர் பிளேலிஸ்ட். யுல் ரூல் ஆர் ஹார்ட் ஃபார் அவர். யூ ஷுட் நாட் ஹவ் கான் டூ சூன். தேங்க்யூ முத்துக்குமார் ப்ரோ. ஒரு அண்ணனாகவே பாவிச்சு ஒரு அண்ணனுக்கான கவிதையாகவே நீங்கள் இதை எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து ராஷ்மி. என்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வரிகளால் நீங்கள் இடம் பிடித்த அன்பாளன் முத்துக்குமார் அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா 90s கிட்ஸ்க்கும் நீங்கள் எழுதின சாங்ஸ் தான் அவங்க லைஃப்பில் இருக்கிற நிறைய சிச்சுவேஷனுக்கு தீம் சாங்காக இருந்திருக்கும். என்னோடய அம்மா புக்ஸ் நிறையா படிப்பாங்க, சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ பை டிஃபால்ட் எனக்கும் அதே பழக்கம் சைல்ட்ஹுட்டில் இருந்தே இருந்துச்சு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ 2011 வானம் மூவி ரிலீஸ் ஆன டைம். அப்போது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் சிச்சுவேஷன். தட்ஸ் வென் ஐ ஹேட் த சாங் வானம் தெய்வம் வாழ்வது எங்கே. அந்த லிரிக்ஸ் கிவ் மீ த கிளாரிட்டி டு மை கிரைசிஸ். அதுக்கு முன்னாடி சாங்ஸ் நிறைய கேட்டிருந்தாலும் லிரிக்ஸை கவனிச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிரிக்ஸை நோட் பண்ணி கேட்க ஆரம்பித்தேன். நண்பன், ஆல் இஸ் வெல், யாரோ ஈவன், ஓ பெண்ணே பெண்ணே, அழகே அழகே, சைவம்லன்னு உங்கள் சாங்கை சன் மியூசிக்கில் ரிப்பீட்டில் கேட்டிருக்கேன். தென் ஆஸ் டைம் பாஸ் பை காலேஜ் டேஸ் அண்ட் தென் ஆஃப்டர் காலேஜ் when life happened more than songs, everyone will start relating to the lyricsனு சொல்லுவாங்க. And the same thing happened to me as well. During college days, I started watching director Ramsar's films. Then I got to know about the real முத்துக்குமார் lyrics and Yuvan's music. By the way, உங்கள் காம்போ டெட்லி காம்போ சார். ஒவ்வொரு டைமும் என்னை ஹியர் பறவை எங்கே இருக்கிறாய் உங்களோட வரிகள் வழியோட ஒரு சுகத்தை கொடுக்கும். மேஜிக்கல். பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியிடும் இன்றும் வாழ்வேன். இப்போல்லாம் இந்த பாட்டை கேட்குறப்போ உங்களுக்காகவே இந்த வரிகளை எழுதி வச்சுருக்கீங்களோன்னு யோசிக்க தோணுது. நதிவெல்லம் சாங் இஸ் அ மாஸ்டர் பீஸ் டு மீ. அலைந்திடும் மேகம் அதை போல் இந்த வாழ்க்கையே, காற்றின் வழியில் போகின்றோம், கலைந்திடும் கோலம் என்ற போதினும் அதிகாலையில் வாசலில் வண்ணம் விதைக்கின்றோம். இப்படி வாழ்க்கையோட தத்துவங்களை உங்களோட எல்லா பாடல்களையும் உணரலாம். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயமாற்றும் என எங்களின் காயங்களுக்கு மருந்திட்ட உன்னதன் பல்லாயிரக்கணக்கான வரிகளுடன் எங்களது வாழ்க்கையை பயணத்தில் என்றென்றும் பயணப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். Words fall short for all the emotion that your lyrics brings in my life. Just wanted to end by quoting the song Yuvan played in his 25-year concert for you, just by changing a line in it.
உன் பாடல் கேட்கும் நேரங்கள் யாவும் இசையாய் என்னை மீட்டுதடா. துன்பங்களில் கூட உன் தன் வரிகள் கேட்டால் துன்பம்தான் தோற்கின்றதே. போகாதே போகாதே. இப்படிக்கு உங்களது வரிகளில் தன்னை கண்டுபிடித்தவள் ராஷ்மி. ரொம்ப அழகாக இருக்குது ராஷ்மி. அதாவது ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ரொம்ப மூவிங்காக இருக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றா படிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்ன ஒரு மனுஷனாக மதிச்சு நான் இதை பண்ணுறேன்னு சொன்னோடனே எல்லோரும் இவ்வளோ எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. அதுவே எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். அடுத்து நவனி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. உயிருள்ள முத்துக்குமாருக்கு, நீங்கள் இறந்த பின்புதான் உங்களை பற்றி எனக்கு தெரியும். எனது பள்ளி கல்லூரி பருவத்தில் நான் முணுமுணுத்த பாடல்களில் பின்னால் நீங்கள் இருப்பதை அறியாததற்காக என்னையும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்களை உதாரணமாக இளங்காத்து வீசுதே, முன்பணியா முதல் மொழியா போன்ற பாடல்களை எழுதாததற்கு உங்களை நான் வெறுக்கின்றேன். வருகின்ற காற்றில் புதிதான வாசம், நொடி நேரத்தில் என்னை மாற்றியே மாயங்கள் செய்தாய் உன் பதில் வேண்டி. என நீங்கள் என்னை தொட்ட வரிகளே உங்களுக்கு பாராட்ட ஆசை எனக்கு. ஆனால் உங்களை ஒரு திரைப்பட பாடலாசிரியர் என்ற அடையாளம் காண்பது உங்களுக்கு பிடிக்காது என கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதலால் மிகவும் சிரமத்தோடு உங்கள் வரிகளை தவிர்த்து பேச முயல்கிறேன். உலகின் தலை சிறந்த படைப்புகள் இயல்பாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் இயல்பாய் ரசித்த இயல்பான இயல்புகளே எங்களுக்கு கவிதைகள். மழையில் கொடையை மறந்து வரும் பெண்ணை ரசித்து, மழை நின்ற பின்பு தூறல் போடும் மரத்தை ரசித்தது, மரத்தின் உச்சி கிளைக்கு குடை விரித்தது, பூக்கள் பூப்பதை ரசிப்பது, கல்லறை பூக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது, தனித்தீவில் கடை வைத்தது, மீன் வாங்கும் ஐயர் பெண்ணை கவனித்தது, மைனாக்கள் கூட்டில் உள்ள எட்டி பார்த்தது, வெயிலை ரசித்தது, மின்னலில் ஃபோட்டோ பிடித்தது, வெறும் தரையில் படுத்து விண்மீன் பார்த்தது, ஆடு மாடு நாய்களை ரேஷன் கார்டில் சேர்த்தது, குழந்தையின் சித்திப்பு மொழியை தேடி அழைத்தது, சித்தியின் மீன் குழம்பிற்கு அடிமையாக்கியது, கண் கலங்க வைக்கும் நண்பர்களை கொண்டது, அவரை டாக்ஸியை மாற்றியது, துண்டு பிடியில் நட்பை கோர்த்தது, காதல் வந்ததும் நண்பனை விடுத்து நாய்க்குட்டி மேல் நாட்டம் கொண்டது, தேவதை கதைகளை கேட்பது, கதைகள் கேட்ட பெண்ணை பார்த்தது, மொழி தெரியா பாடல்களையும் அர்த்தத்தை புரிந்தது, தந்தையாய் தாளாட்டு பாடியது, தெய்வத்தை தந்தையிடம் தோல்வியடையச் செய்தது, புலரா காலையை ரசித்தது, 10 மணியை ஏர்லி மார்னிங்காய் மாற்றியது, கடலில் விழும் மழைத்துளியினை ரசித்தது, மூச்சுக்காற்றை காவல் காத்தது, கோடி வரை எண்ணி நேரம் போக்கியது, திருவிழா கூட்டத்தில் சுகமாய் தொலைந்தது, முற்றுப்புள்ளிக்கு பின் புள்ளி வைத்தது, நடைபாதை கடைகளில் பேர்களை கவனித்தது, சென்னை செந்தமிழை மறந்தது, கண்விழித்து சொப்பனம் கண்டது, பிறை மீதுள்ள கரைகளை ரசித்தது, தனிமைக்கு தனிமை கொடுத்தது, அரிசி மாவில் பறவைக்கு விருந்து வைப்பது, மறுஜென்மத்தில் அக்காவிற்கு மகனாய் பிறக்க ஆசைப்பட்டது, தந்தையும் தாயுமாய் தோழிக்கு மாறியது, கண்ணீரை துடைக்கும் விரலுக்காக இயங்கியது, உனக்கு பிடித்த பாடலை எனக்கு பிடிக்க வைத்தது, உலகத்தில் பேரில்லா உறவுகளை உணர்ந்தது, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்களை உணர்ந்தது, மின்னலின் ஒளியை பிடிக்க முடியாத மின்மினிக்கு வருத்தப்பட்டது, சித்திரவதைகளுக்கும் செல்லப்பெயராய் காதல் வைத்தது, நதியில் விழும் நிலவின் பிம்பத்தை ரசித்தது, எங்கள் மனதை கொள்ளையடித்த தந்திரமும் மந்திரமும் படித்தது, பூமியை பிளந்து வரும் புள்ளி கவனித்தது, மறுபிறவி வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியது. இத்தனையும் எப்படி ஒருத்தர் சிந்தித்தீர் என்பதை சிந்திக்கவே தலை சுற்றுகிறது. உங்களின் புத்தகம் அனைத்தையும் ஆரவாரத்தோடு வாங்கி வைத்துள்ளேன். ஆனால் ஒரு அச்சம் எப்பொழுதும் இருக்கும் ஆர்வத்தோடு அத்தனையும் படித்து முடித்து விட்டால் முத்துக்குமார் என்னுள் முழுமையடைந்து விடுவார் என்று. அந்த அச்சம்தான் சோகத்தின் வடிவாய் நீங்கள் ரசித்து எழுதிய வரிகளை படிக்கும் பொழுது தோன்றும். உங்கள் ரசிப்பதை விட உங்கள் பிரிவை மனம் நாடும் உண்மை. நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் உங்கள் மீது இப்படி மத்தம் கொண்டிருப்பேனா என்பதே சந்தேகமே. இப்படி எழுதியிருக்க மாட்டேன். சின்ன சின்ன சோகங்களை உணர்ந்திருக்க மாட்டேன். எந்த ஒரு கலைஞருக்கும் அடிமையாயிருக்க மாட்டேன். நான் உங்களை எப்பொழுதும் சாதனையால் பட்டியலில் சேர்த்து கொள்ள மாட்டேன். வின்சென்ட் வேன்காக், ஃப்ராங்க் காஃப்கா போன்ற இறந்த பின் நீங்கள் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. பறவையே எங்கிருக்கிறாய்? உன் பேச்சரவும் கேட்டுக்கின்றேன். உன் கீச்சொலிகள் வேண்டும் என்றேன். நன்றி பாட்டுக்காரன். தேங்க்யூ நவனி. ரொம்ப அழகாக இருந்துச்சு நவனி. நீங்கள் அதை எழுதி நான் அப்படியே படிக்க தான் ஆமாம் இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரியலைசேஷனுக்கே வரேன். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக படித்து முடிக்கும்போதே கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. தேங்க்யூ முத்துக்குமார். முத்துக்குமார் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி முத்துக்குமார். நீங்கள் கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். முத்துக்குமார் இன்னும் நம்ம நிறைய பேர் கொண்டாடணும், நிறைய பேருக்கு இன்னும் எடுத்து சொல்லணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்மளோட அக்கா பசங்களுக்கு, அண்ணன் பையனுக்கு, அண்ணன் பொண்ணுக்கு, எல்லாருக்குமே முத்துக்குமாரோட வரிகளை நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாட்காஸ்ட்டில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாட்டுக்காரன்.